சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் நாம் சிந்திக்க இருப்பது 89வது பாடல். அம்பாளை உருவம், அருவுருவம், அருவம் அப்படின்னு தியானம் பண்ணலாம். அது அருவமாக தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரகசியம், யந்திரமாக இருக்கும். உருவமாக தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது பாசாங்குசம், கரும்பு வில்லு அந்த மாதிரி ஒரு விக்கிரகமாக இருக்கும். அருவுருவமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 திருவடி இருக்கும். அம்பாளுடைய சேவடியை மாத்திரம் வச்சு வழிபாடு பண்ணுறது. மாங்காட்டில் கைலாசநாதர்னு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இருக்கும், அதில் திருவடி போட்டிருப்பாங்க. திரு ஆவி உடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா திருவடி தான் இருக்கும், அருவுருவமாக இருக்கிறது. அதாவது அந்த மாதிரி அருவுருவ திருமேனியை இங்கே வர்ணிக்கிறார். சிறக்கும் கமல திருவே. இது முழுக்க முழுக்க ஒரு சாத்திரத்தோடு தொடர்புடைய ஒரு பாடல். நம்ம சாமி கும்பிட போகிறோம், ஆனால் நம்மளுடைய மனது அலைப்பாயிறது. எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருக்கும் சாமியை தவிர. அதை நம்ம நிறுத்தி அவருடைய திருவடியிலே செலுத்துகிற அந்த பண்பு இந்த மனதுக்கு வராது. ஆசையராய், ஆசையை விடாது. பாசம் விடாய், எல்லாவற்றையும் பற்றுக்கொள்ளும். பாசம் விடாய். ஆன சிவ பூசை பண்ணா, சிவபூஜை பண்ணாது. 5 எழுத்தை நினையாய், 5 எழுத்து அதை மந்திரம் ஜெபம் பண்ணாது. ஆசையராய், பாசம் விடாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் 5 எழுத்தை நினையாய். ஒரு மாதிரி ஒரு நேசத்தோட பாசத்தோடு அந்த மந்திரத்தை சொல்லணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த மனசுக்கு கிடையாது. 5 எழுத்தை நினையாய், திருமுறைகள் ஓதாய். இறைவனை பற்றிய திருமுறைகளை எல்லாம் படிக்கணும்னு இந்த மனசுக்கு தோணாது. மனமே உனக்கு என்ன வாய், பேசிகிட்டே இருக்கும், ஏதாவது நினச்சிட்டே இருக்கும். எதை பற்றி மாத்திரம் கண்டிப்பாக நினைக்காது அப்படின்னா, இது உள்ள உயிர் இருக்குது பாருங்கள், அதை பற்றி நினைக்கவே நினைக்காது மனசு. இந்த உலகியல் தாண்டி இந்த உடல் சார்ந்து உயிரை தவிர பாக்கி எல்லா பொருளையும் நினைக்கும். ஒருத்தர் சாமிகிட்ட போய் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவர் எல்லாத்தையும் தரேன், உன் உயிரை எனக்கு கொடுன்னு கேட்டா யாராவது ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டா. காரணம் என்னென்னா, இந்த உயிர் தான் அடிப்படை. அதை பற்றி மனிதன் நினைக்க வேண்டும். அந்த உயிரில் தான் எல்லா ரகசியமுமே இருக்குது. அதில் தான் நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய வளம், நம்மளுடைய மரணம், நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய செழிப்பு எல்லாமே அதிலே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலையிலையும். அயன் கால் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அயன் கையெழுத்து. அயன்னா பிரம்மா, அவனுடைய கையெழுத்து இந்த ஆன்மாவில் பதிஞ்சிருக்கு. அதனால் எப்போதுமே ஆத்ம தியானம் பண்ணணும். அப்படி ஆத்ம தியானம் பண்ணுறதுக்கு மனது இடம் கொடுக்கல. மனது மாறி 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 போயிட்டே இருக்கும். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற எண்ணம் வராது. அதுக்கு அடுத்த வகையில் பார்த்திங்கன்னா, பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கையொன்று செய்ய, கை பத்திரத்தை அப்படி எடுத்து அப்படி சிவன் மேலே போட்டுருக்கும். கருத்து ஒன்று நாட, மனசுக்குள்ள கருத்து வேறு எதையோ சிந்திச்சுட்டுருக்கும். புலால் கமழும் மெய் ஒன்று சார, இந்த கால் நல்லா மடித்து உட்காந்தா மரத்து போயிடும். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் வேறு வந்துடும். இப்படிலாம் இருந்தால் எங்கே பூஜை பண்ணுறது, எங்கே சாமி நினைக்கிறது? நம்ம இதை அனுபவிச்சிருக்கார் அபிராமி பட்டர்.
அதனால் அதை ஒரு வரமாகவே கேட்குறார். அப்படி என்ன வரம் கேட்குறார் அப்படின்னா, உயிர் உறவு அற்ற அறிவு மறக்கும் பொழுதுன்னார். உயிர் சம்பந்தமான அறிவு எப்பெல்லாம் எனக்கு மறந்து போகிறதோ அப்போல்லாம் நீ எனக்கு முன்ன காட்சி கொடுத்து இந்த ஆன்மாவை வளர்த்துக்கொள். வள்ளுவர் சொல்லுவார், பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். சாப்பாடை சொல்லலை, ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை ஊன் செகுத்து உண்ணாமை. ஒன்றன் ஊன் செகுத்து உண்ணாமை. ஊன் வேறு உடல் வேறு. தொல்காப்பிய சொல்லாமல் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லுவோம் ஒரு சூத்திரம். உயிர் வேறு உடல் வேறு. அந்த உயிர் தான் நாம. ஆனால் இந்த உடலை நாம் கருதி கொள்கிறோம். அப்படி கருதுறதுனால எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். இந்த உடல் நான் அல்ல, இது உள்ளே வசிக்கின்ற உயிர் தான் நான். அப்படி கருதுவதனாலே எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை. ஒரு சின்ன வித்தியாசம்தான். சிறைக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சிறை வெளியிலே பூட்டப்பட்டிருக்கிறது, வீடு உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறது. வீடு உள்ளே கதவு தாப்பா போட்டுக்கலாம், நாம் எப்போ வேணாலும் திறந்துக்கலாம், எப்போ வேணாலும் உள்ளே போகலாம், எப்போ வேணாலும் வெளில வரலாம். ஆனால் சிறை உள்ளே போயிட்டோம்னா வெளியில் வர முடியாது. அதுதான் சிறை. இது ரெண்டுமே இடம்தான். அந்த மாதிரி இந்த உடல் சிறையாகிவிடும் உயிர் உணர்வு அற்றவர்களுக்கு. இந்த உடல் வீடாகிவிடும் உயிர் உணர்வு உள்ளவர்களுக்கு. அப்போ அந்த உயிர் அறிவு வரணும். உயிர்னா என்ன, அது எப்படி இருக்குது, ஒன்றா பலவா அறியும், அதனுடைய தன்மை என்ன, குணம் என்ன, நாம யார், நானார் என் உள்ளம் மார். தெளிவாக கேட்பார். நான் யார், என்னுடைய உள்ளம் யார், ஞானங்கள் யார், இதில் என்ன ஞானங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உடம்பினால் ஆய பயன் என்கொள் அப்படின்னு கேள்வி. இந்த உடம்புனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உடம்பினுள் உத்தமனை காண். இது உள்ள சிவபெருமான் இருக்கான், அவனை பார்க்கணும். அப்போ இந்த உயிரை பற்றிய அறிவு, அதை அறிவதனால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம், எல்லா விதமான இன்பங்களையும் அடையலாம், எல்லா விதமான தொல்லைகளிலிருந்தும் நீங்கலாம். என் அல்லலெல்லாம் தீர்க்கும் தெரிவுரையால். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அப்படி என்ன வழி, அதுக்கு என்ன வழி? இந்த உயிர் உணர்வு, இந்த உயிர் அறிவு, இந்த உயிர் இயக்கம், இதை பற்றி நாம் அறிந்து உணர்ந்து உமையம்மையை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வழி சொல்கிறார் பாரு. சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னா, உமையம்மையானவள் தன்னுடைய திருவடியை நம் தலை மீது வைக்க வேண்டும். வேறு வழியில் இந்த உடல் வேறு உயிர் வேறாக நாம் கருதி இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், உமையம்மையானவள் தன்னுடைய திருவடியை தலை மீது வைக்க வேண்டும். அபிராமபட்டர் சொல்கிறார், தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். தலைமேல் வலிய வைத்து அப்படின்னா, அம்பாள் அபிராமி பட்டருக்கு பெரிய பாக்கியம். அது அவர் இங்கே பூஜை பண்ணது, சிந்தித்தது, அந்த பாடலை நமக்கு வெளிப்படுத்தியது, அதை பாடுபவர்களுக்கு அது கிடைக்கும் வண்ணம் செய்தது. அதுதான் எல்லாத்த விட பெரிய பாக்கியம். இந்த அபிராமி பட்டரில் அபிராமி இந்த அது ஒன்று பூர்வம் வாழ்க்கையில் வேறு எந்த ஸ்லோகமும் தேவையில்லை. இந்த ஒன்றே எல்லாத்தையும் கொடுத்துரும். அவ்வளவு விவரங்களை மிக அழகாக சுருக்கி செம்மையாக அழகாக இதில் சொல்லியிருக்கார். பிரத்யக்ஷ பிரமாணம் இது. அப்படியே அவளுடைய திருவடியை நம் தலை மீது வைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தீட்சைன்னு பேர். அப்படி வைப்பாளா அம்பாள்? திருவடியை தலையில் வச்சதா ஏதாவது வரலாறு இருக்கா அப்படின்னா, சுந்தரருக்கெல்லாம் வரலாறு இருக்க.
மாணிக்கவாசகருக்கு சாட்சாத் சிவபெருமான் அவருடைய தலையில் காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுதான் திருவடி தீட்சைன்னு பேர். திருவதிய பக்கத்தில் ஒரு சின்ன மடம், சித்தவட மடம்னு பேர். அந்த இடத்துல சுந்தரர் படுத்துட்டு இருந்தார். சிவபெருமான் ரொம்ப வயசானவனாக வந்து ரொம்ப கை காலெலாம் உதற மாதிரி கையில் கோல்லாம் வச்சுட்டு சத்திரத்தில் எல்லோரும் உண்ணாதானே படுத்துட்டுருப்பா. அதுமாதிரி அவர் தலைக்கு நேராக காலை வச்சுன்னு படுத்துருந்தார். அவர் நல்லா தூங்கியிருந்தால் இவர் தலையில் அவர் காலை தூக்கி தொப்புன்னு வச்சார். சுந்தரர் சொன்னார், ஐயா ரொம்ப வயசானவராக இருக்கீங்க, கொஞ்சம் மேலே தள்ளி படுத்துங்கோ, என் தலையில் உங்கள் கால் படுறது. நல்ல தூக்கம். திருப்பியும் தலையில் தொப்புன்னு வச்சார். சுந்தரர் இருந்தார். ஐயா நான் சொல்கிறேன், நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு உடல் தள்ளாமையில் இருக்குது, கொஞ்சம் அப்படி தள்ளி படுத்துட்டேன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். திருப்பியும் படுத்துக்கிறார். 3வது தடவை காலை வைக்கிறார். கோவமாயிட்டார். சொன்னால் புரியாதான் மறைஞ்சிட்டார் சிவபெருமான். எதுக்கு சொல்கிறேன், இறைவன் வழியை வந்து அவருடைய திருவடியை தலையிலே வைத்து ஆட்கொண்டிருக்கிறான். நடந்திருக்கிறது வையத்தில். அபிராமி பட்டருக்கு நடந்திருக்கு. தலைமேல் வலியை வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்படி சேவடி தீட்சை அம்பாள்கிட்ட வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரை மலரிலே அவள் அமர்ந்திருப்பதால் தியானம் செய்ய வேண்டும். சிறக்கும் கமலத்திருவே, 1000 இதழ் கொண்ட தாமரை. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார், மலர் மிசை ஏகினான் மலர். நின் சேவடி சென்னி வைக்க, அப்படி தலையில் நீ வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், துறக்கம் தரும் நின் துணை வரும். துறக்கம் தருகின்ற தலைவன் நின் துணைவர். துறக்கம் தரும் நின் துணைவர். அபிராமி போகத்தை கொடுப்பாளாம், சிவபெருமான் மோட்சத்தை கொடுப்பாராம். அது ரெண்டுத்தையும் பிரித்து சொல்கிறார் பாருங்க. துறக்கம் தரும் நின் துணைவர். மோட்சத்தை கொடுக்குறாரே உங்கள் ஆத்துக்கார், எப்படி பாருங்கள், வார்த்தை எவ்வளோ அழகு பாருங்கள். துறக்கம் தரும் நின் துணை வரும். உங்கள் ஆத்துக்காரோட நின் துணை வரும் நீயும். அப்போ நீயும்னா அம்பாள். துரியம் அற்ற உறக்கமும் தர வந்து. துரியம் அற்ற உறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு யோக ரகசியம். மனிதர்கள் என்ன பண்ணுவான்னா 5 நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன நிலை அப்படின்னா, ஜாக்கிரதம் அப்படின்னா முழிச்சுன்னு இருக்கிறது. இப்போ நம்மலாம் டிவி பார்த்துட்டுருக்கோம், முழிச்சுட்டுருக்கோம், கண்ணால் எல்லாம் பார்க்குறோம். அப்படி விழிப்பு நிலையில் இருக்கிறது ஜாக்கிரதம்னு பேர். சொப்பனம் அப்படின்னா நல்லா தூங்கின்னு இருக்கும்போது மறுநாள் காலம்புற நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ காணுகிறவன் கனவு ரெண்டும் ஒன்றா இருக்குது. அது பேர் சொப்பனம்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுஷுப்தி அப்படின்னா என்னென்னா நல்ல தூக்கம், கனவற்ற உறக்கம். எங்கே இருந்தேன், எங்கே படுத்தேன், எங்கே ஏந்திருந்தேன்னே தெரியல, அப்படி ஒரு தூக்கம். அது பேர் சுஷுப்தின்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தியானம், பூஜை, ஜபம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு துரியம் அப்படின்னு ஒரு அவஸ்தை. இது எல்லாருக்கும் உள்ளது. ஜாக்கிரதம் விழிப்பு எல்லாருக்கும் உண்டு, சொப்பனம் எல்லாருக்கும் உண்டு, தூக்கம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த துரியம் இருக்குது பாருங்கள், இந்த துரியம் 4வது அவஸ்தை. இது வந்து ஜபம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம்தான் சாத்தியம், தியானம் பண்ணுறவாளுக்கு மாத்திரம் சாத்தியம், வழிபாடு பண்ணுறவாளுக்கு அந்த துரியம் வரும். அப்படி துரியம்னா என்ன? அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. சாத்திரத்தில் உள்ள கலை சொல்லுது. இந்த ஜபம் பண்ணுறவா என்ன பண்ணுவான்னா, தொடர்ந்து முதல்ல வாயால் சொல்லின்னு இருப்பா, அடுத்தவா காதுபட, அதுக்கப்புறம் தனக்கு வரா மாதிரியே முணுமுணுத்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சமோ இல்லை மணியெல்லாம் வச்சுட்டு கையால் உருட்டின்னு இருப்பா. அது மாதிரிலாம் ஜபம் பண்ணிகிட்டே வந்தோன்னே ஒரு அளவுக்கு அது தாண்டி போனோடனே
உக்காந்தா, ஏந்திருந்தா, நின்னா, நடந்தா அந்த ஜபம் ஓடிகிட்டே இருக்கும் அவளுக்கு. ஜபம்னா ஒரு இறைவனுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது. இந்த துரியங்கிற விளக்கம், அந்த அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ இந்த ஜபங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிலையில் மனம் மறத்து விடும், வெறும் ஜபம் ஒண்டியுமே ஓடும். அதுதான் அபிராமி பட்டர் சொல்கிறார், பாடலில் சொல்லுவார் அந்த அனுபவத்தை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்று நின்றுட்டு இருப்பான், இல்லை உட்கார்ந்துட்டு இருப்பான். இருந்தும் கிடந்தும் இல்லை படுத்துட்டு இருப்போம், நடந்தும் இல்லை நடந்துட்டு இருப்போம். இதான செஞ்சுட்டு இருக்கணும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இந்த நினைப்பதுங்கிறது மந்திரம். என்றும் வணங்குவது உன்மலர்த்தால். சதாசர்வகாலமும் ஒரே சாமியை கும்பிடணும். இந்த ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டால், மனம் மறத்து விடும், அதனுடைய செயலை இழக்கும், ஒரே சாமியினிடத்து மனம் குவியும். அது நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த தேவதை பொறுத்து. அந்த தேவதை முன்னாடி பிரசன்னமாகும். அது என்ன ஆகும்னா, ஒரு மாத்திரை பொழுது மனதில் வையாதார். இது எல்லாமே ஆன்ம அனுபவம். இந்த பாடல் முழுக்க, அபிராமிந்தாதி முழுக்க அனுபவம் தான். அதில் துரியங்கிறது என்னன்னா, இப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விழிப்பு வரும். அந்த விழிப்புக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காட்சி தெரியும், ஒரு ஒளி தெரியும், இல்லைன்னா உமையம்மையினுடைய ஒரு தோற்றம் தெரியும். அந்த தோற்றம் தரக்கூடிய ஒரு விழிப்பு நிலை, அது துரியமற்ற உறக்கம்னு ஏன் சொன்னான்னா, அது கண்ணு மூடின்னு இருக்கும்போது வரும். அதான் சிறப்புங்க. இந்த ஊனக்கண் இரண்டும் மூடி இருக்கும், மனசுக்குள்ளே ஜபம் ஓடின்னு இருக்கும், சரீரம் ஒரு மாதிரி கட்டை மாதிரி மறத்து போயிடும். காஷ்ட மௌனம்னு பேர் அதுக்கு. காஷ்டம்னா மரக்கட்டை. சரீரம் இந்த ஜபத்தை பண்ணி 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 ஒரு அனுபவத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பெல்லாம் அசையாது, அப்படியே நின்று விடும், சவம் மாதிரி இருப்போம் இப்படி உட்கார்ந்தபடியே. அப்படி இருந்தால் ஒரே ஒரு நொடி அம்பாள் அப்படி அவளுடைய திருவடியை காட்டுவலாம், தரிசனம். அதுக்கு பேர் துரியம்னு பேர். அப்படி அந்த ஒரு நொடி வந்துவிட்டால் அதில் அந்த சத்தியமான உண்மையை நாம் விளங்கி கொள்ளும். அது ஒரு அனுபவமாக அவளுக்கு வரும். ஜபம் பண்ணுறவாளுக்கு, பூஜை பண்ணுறவாளுக்கு, தியானம் பண்ணுறவாளுக்கு, ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவாளுக்கு அது வருங்கிறார் அவர். அப்படி அந்த நிலை வந்தால், துரியம் அற்ற உறக்கம் தர அதை குடுன்னு கேட்குற அம்பாள்கிட்ட. அந்த நிலையை நீ பேசுகிறியோ இல்லையோ, உடம்பெல்லாம் அந்த மாதிரி கட்ட மாதிரி ஆகி போகிறதோ இல்லையோ, அப்போ நீ ஒரு சத்தியத்தை பேசுகிறியே, அப்போ எனக்குள்ளே ஒரு ஆற்றலை தரியே, அப்போ தான் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல்லாம் வெளிப்படும். அந்த மாதிரி அந்த பேராற்றல்களை பயன்படுத்தி தான் சுந்தரர் முதலை வாயிலே உண்ட மதலையை வெளிப்படுத்தினார். ஞானசம்பந்தர் அஸ்தியை வச்சுன்னு ஒரு குழந்தையை வரவழைச்சார். மாணிக்கவாசகர் ஊமையாக இருந்த பொண்ணை பேச வச்சார். இதெல்லாம் இந்த துரியமற்ற உறக்கம் வரதுனால. இந்த துரியமற்ற உறக்கம் யார் கொடுக்குறான்னா அம்பாள் தான் கொடுப்பா. அவளுடைய திருவடியை நம்ம தலைமையில் வைக்கிறதுனால வரக்கூடிய மிகப்பெரிய தேவ ஆற்றல் அது. அதை குடுன்னு கேட்குறார். துரியமற்ற உறக்கம் தர அப்படி வரணும், அப்படி முன்னாடி நிற்கணுங்கிறார். உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது. இந்த உடல் நான் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கின்ற ஒரு நினைவு. அந்த நினைவுலேருந்து வெளியில் வரணும். உயிர் நான்கிற எண்ணம் வந்துடும். உயிர் உறவு அற்ற அறிவு எப்பொழுதெல்லாம் மறக்கும்போது, என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியும். அது ஏன் வருந்தியுமேன்னு சொன்னார்? நான் எனக்கு அந்த பக்குவம்லாம் இல்லை, நீ தான் ஏதாவது கஷ்டப்பட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்குறார். தகுதி இல்லைன்னாலும் எனக்கு மார்க் போட்டுருன்னு சொல்கிற மாதிரி வரல் வேண்டும் வருந்தியுமேன்னு கேட்குறார். நீ முன்னாடி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். இது என்னென்னா ஜப சித்தி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம்.
நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் நம்மளுடைய உடலுக்கு ஒரு மன கட்டுப்பாட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த அற்புத ஸ்லோகத்தை படித்து ஒவ்வொருவருக்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய உமையம்மையை காணுவதற்கு முயற்சி செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.